கலைஞரை இமைப்போல் பாதுகாத்த திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீது எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்பினால் அரசியல் களத்தில் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட நேரிடும் என வைகோ எச்சரித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், நரேந்திர மோடியின் நிரந்தர கொத்தடிமையான எடப்பாடி பழனிசாமி ஆழகால நஞ்சை கக்கியிருப்பதாக விமர்சித்துள்ளார். கண்ணை இமை காப்பதை போல கலைஞரை பாதுகாத்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மீது எடப்பாடி பழனிசாமி அக்கிரமமான, அயோக்கியத்தனமான, அபாண்ட பழியை சுமத்தியுள்ளார் என்றும் வைகோ குற்றஞ்சாட்டியுள்ளார். தன்னை ஆளாக்கி வளர்த்து வளர்ப்பித்த வார்ப்பித்த தன் தந்தையும் தலைவருமான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிணிவயப்பட்ட காலத்தில் கண்ணை இமை காப்பது போல் தளபதி மு.க.ஸ்டாலின் காத்து வந்தார் என்றும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் காவல் தெய்வமாக திகழ்ந்த கலைஞர் மறைந்தபோது அறிஞர் அண்ணா நினைவிடத்திற்கு அருகிலேயே நல்லடக்கம் செய்ய உள்ளம் உருகும் விதத்தில் தளபதி மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தும் எடப்பாடி பழனிசாமி ஈவு இரக்கம், தயவு தாட்சியனம், மனிதாபிமானம் சற்றும் இன்றி நிராகரித்து உதாசனப்படுத்தினார் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். கல்லினும் கொடிய மனம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாதப்படிகளுக்கு சேவகம் செய்த தன்மானமற்ற நபர் என்றும் விமர்சித்துள்ளார். இனிமேல் இதுபோன்ற அவதூறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி கூறினால் தம்முடைய தாக்குதல்களுக்கு அவர் பதைபதைத்து பின்னங்கால் பிடரியில் அடிபட அரசியல் களத்தில் ஓட நேரிடும் என்றும் வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார்.